தேங்காய் சட்னினா இப்படி தாங்க இருக்கணும். செஞ்ச உடனே காலியாகிடும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ஜே1 ஃபுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஜே1 ஃபுட்ஸ். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். நான் இங்கே ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துகிட்டு அது கூட தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு நிமிஷம் தண்ணியில் விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு மண் எதுவாக இருந்தாலும் வந்துடும். ஊறினா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஊற வச்சு பாருங்கள். இப்போ சட்னிக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அது கூட இப்போ தேவையான அளவு தேங்காவையும் எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அதை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ண போகிறோம். நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணால் தான் நல்லா சட்னி ஃபைன் பேஸ்ட்டாக வரும், கட்டி இல்லாமல் வரும். மிக்சரில் நல்லா அரைச்சி எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி சைஸ் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ தேங்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அது கூட நறுக்கி வச்ச இஞ்சி, அது கூட பூண்டு, அது கூட இப்போ கொத்தமல்லி எல்லாம் கடைசியாக சேர்க்க போகிறோம். இந்த அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இது கூட இப்போ வறுத்த சட்னி கடலை சேர்க்க போகிறோம். இது வறுத்த சட்னி கடலைன்னு சொல்லுவாங்க, உடைத்த சட்னி கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா அரைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். எல்லாம் கட்டி கட்டியாக நிற்கும் மிக்சர் ஜாரில். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் மூடி போட்டு மிக்சரில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சட்னி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ சட்னி தாளிக்க போகிறோம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் தாளிக்கிற கரண்டிலையும் சட்னி தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்க்குறோம். பருப்பு நல்லா வதங்கினோடனே நம்ம கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் சேர்க்குறோம். கருவேப்பிலையிலேயே இது எண்ணெயில் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்க்குறோம். பெருங்காயம் சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வதக்கி எடுங்க. நல்லா வாசனை வரும். இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் வதங்கிட்டு அது நல்லாயிருக்கும் சட்னியில் பார்க்கறதுக்கு. இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இது கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் தாளித்து அப்படியே சட்னி மேலேயும் கொட்டுவாங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைல். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், செஞ்சாச்சு. சட்னி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி எல்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஊற்றும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு ஃபாலோ ஜே1 ஃபுட்ஸ்.